நிறைய பெற்றோர்களும் என்கிட்ட கேட்குற கேள்வி, என் குழந்தை வந்து growth நல்லா இருக்கா, எப்படி வந்து நான் கண்டுபிடிக்கிறது growth நல்லா இருக்கான்ட்டுன்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் growth chart, அதாவது நம்மளுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சி அட்டவணைன்னு சொல்கிறது. ஸோ இந்த growth chart பற்றின வீடியோ தான் இதில். ஸோ இந்த growth chartனா பேசிக்லி நம்ம குழந்தையோடைய வெயிட்டை வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ பிறந்ததுலேருந்து அவங்கள வந்து 5 வயது வரைக்குமோ இல்லாட்டி 10 வயசு வரைக்குமோ அதை வந்து ட்ராக் பண்ணி எப்படி வந்து வளர்கிறாங்க, அவங்களுடைய பாஸ்ட் வெயிட் என்ன இருந்திருக்குது, கரண்ட்டாக நல்லா வளர்கிறாங்களா, ஃப்யூச்சரில் அவங்களுடைய வெயிட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் இந்த growth chart. ஸோ இந்த growth chart எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 விதமான growth chart இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் டேர்ம் பேபிஸ், அதாவது 10 மாதம் கழித்து பிறந்த குழந்தைகள்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தனி growth chart இருக்குது. ப்ரீ மெச்சூர் பேபிஸ்க்கு தனியாக ஒரு growth chart இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு நியூபார்ன் பேபிக்கு, டேர்ம் பேபிக்கும் ப்ரீ டேர்ம் பேபிக்கும் வேறு growth chart இருக்குது. ஸோ அது கரெக்டான growth chart நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இரண்டாவது விஷயம், இந்த growth chart எப்படி பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைகளை வந்து ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க. ஸோ ஹெல்த்தி சில்ட்ரனை வந்து ஒரு சர்வே எடுத்து அதில் வந்து ஆவரேஜ் சைல்டுடைய வெயிட், இப்போ 1 வயசு குழந்தையோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, 1.5 வயசு குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது, 2 வயசு குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து ஒரு கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன், எப்படி வந்து growth chart வந்து நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறது, உங்கள் டாக்டரோட சேர்ந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட growth அனலைஸ் பண்ணுறது, இந்த வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த சார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது உங்கள் டாக்டர் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் உங்கள் குழந்தையோட வெயிட்டை பார்ப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருக்குன்னு அவருக்கு தெரியாது, ஃபியூச்சரில் என்ன வெயிட் ப்ரெடிக்ஷன் இருக்குன்னு டாக்டருக்கு தெரியாது. ஸோ நிறைய பெற்றோர்கள், நான் பார்க்குற பெற்றோர்களுடைய காமன் மிஸ்டேக் வந்து பழைய ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸாக வந்து என்ன வெயிட் இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது புதுசாக ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன வெயிட்டோ ஹைட்டோ அதை மட்டும் தான் நாங்கள் எழுத முடியும். பழைய வெயிட்டை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. வேற இந்த growth chart இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய வெயிட் வச்சு கம்பேர் பண்ணலாம். ஸோ கரெக்டாக போதா இல்லையான்ட்டுன்னு. ஸோ இந்த ஒவ்வொரு growth chartலையும் 5 இல்லாட்டி 6 லைன்ஸ் இருக்கும் அந்த கிராஃபில். ஸோ இப்போ நான் வந்து WHO growth chart யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 5 லைன் இருக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ ஜென்ரலி ஒரு 2 லைனுக்கு நடுவில் அப்படியே growth போயிட்டே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் growth வந்து ரொம்ப குறையுது, அதாவது 2 லைனை தாண்டி கீழே இறங்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி 2 லைனை தாண்டி மேலே ஏறுது, ஸோ அவங்க வந்து ஓவர் வெயிட் திடீர்னு ஆகுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது, அது நார்மல் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரூல் ஆஃப் தம். அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்த செக்ஷனில் நான் இப்போ இந்த growth chart எப்படி நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் சொன்ன growth chartோடைய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஜென்ரலாக வந்து growth charts பார்த்தீங்கன்னா டேர்ம் பேபிஸ்க்கும் ப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கும் வேறு growth charts இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த growth chart நான் காமிக்கிறது வந்து டேர்ம் பேபிஸ்க்கு, அதாவது 10 மாதம் முடிந்து பிறந்த குழந்தைகளுக்குடைய growth chart இது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இந்த பாய்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர் அண்ட் வெயிட் பர் ஏஜ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த growth chart நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான நான் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுற கிராஃப் மாதிரி தான் இது. எக்ஸ் ஆக்சிஸ், y ஆக்சிஸ் இருக்கும். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய ஏஜ், அதாவது பர்த் அப்போ என்ன, 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் வரைக்கும். ஸோ இந்த growth chart 5 இயர்ஸோட முடிஞ்சிடும். ஸோ அதனால் 5 இயர்ஸ் இங்கே இருக்குது. இந்த y ஆக்சிஸில் வந்து இப்போ நம்ம வெயிட் பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வெயிட் கிலோகிராம்ஸில் இருக்கும். ஸோ 2 கிலோஸ், 4 கிலோஸ், 6 கிலோஸ் அந்த மாதிரி போயிட்டு 24 கிலோஸ் வரைக்கும் இருக்கும் அது. ரைட்டு. இப்போது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான சைல்டு, கேர்ள் சைல்டு வந்து 1 இயரில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, இந்த க்ரீன் லைன் இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோகிராம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 50th சென்டைல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் தெரியும் 50th சென்டைல். ஸோ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான கேர்ள் சைல்டோடைய 1 இயர் வெயிட் வந்து 9 கிலோகிராம்ஸாக. ஸோ அதை வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பிலோ ஆவரேஜ், அதாவது 15th சென்டைலில் இருக்கிற ஒரு கேர்ள் சைல்டோடைய வெயிட் வந்து 8 கிலோகிராம்ஸ், 3rd சென்டைலில் இருக்கிற கேர்ள் சைல்டோடைய வெயிட் வந்து 7 கிலோகிராம்ஸ் 1 இயரில். ஸோ இந்த 7 கிலோகிராம்ஸில் இருந்து எனிதிங் அபவ் தட் வந்து நார்மல். ஸோ அதே மாதிரி இது நீங்கள் அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஓல்டு சைல்டுக்கு ஆவரேஜோட அதிகமான வெயிட் இருக்குது. 10 கிலோங்கிறது வந்து ஒரு அதிகமான வெயிட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 85th சென்டைல்னு சொல்கிறது. அதே மாதிரி இன்னும் அதிகமான வெயிட்டு அந்த 1 இயரில் வந்து கிட்டத்தட்ட 11.3 கிலோஸ் இருப்பாங்க. ஸோ அது வந்து 97 சென்டைல் சொல்கிறது. இது வந்து இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு சைல்டுக்கு வெயிட் வந்து இந்தியாவில் வளர்கிற சைல்டுக்கு நார்மல் ரேஞ்ச் இது வந்து. ஸோ இங்கே இருந்தால் தான் நார்மல்னு கிடையாது, இங்கே இருந்தால் அண்டர் வெயிட் அப்படி கிடையாது. ஸோ இதிலிருந்து இந்த 2
கோடுகளுக்கு நடுவில், அதாவது இந்த 3rd சென்டைலேருந்து 97 சென்டைலுக்குள்ள வெயிட் இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்லி நார்மலாக. ஸோ இங்கே இருந்தால் தான் நார்மல், இது அண்டர் வெயிட், இது ஓவர் வெயிட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பெற்றோர்கள் வந்து. ஸோ இதுக்குள்ளே இந்த அதே மாதிரி தான் 2 இயர்ஸில் இது ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கே இருந்தாலுமே அது வந்து நார்மல் தான். ஸோ இதே மாதிரி தான் பாய்ஸுக்கும். ஆனால் ஒன்லி திங் இஸ் பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேர்ள் சைல்டுக்கு வந்து 1 இயரில் வந்து 50th சென்டைல் வந்து நான் 9 கிலோஸ்ன்னு சொன்னேன். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 9.7 கிலோகிராம்ஸ் இருக்குது. 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோகிராம்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ கொஞ்சம் பாய்ஸ்க்கு வந்து ஒரு 300 to 400 கிராம்ஸ் கூட காமிக்கும் இந்த சார்ட்டில் வந்து. ஸோ பிகாஸ் ஆஃப் தி நேச்சுரல் பயாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி இந்த வெயிட் சார்ட் மாதிரியே தான் இன்னும் 2 சார்ட் இருக்குது. இன்னொன்று வந்து ஹைட்டுக்கு. ஸோ அகெயின் வந்து பிங்க் வந்து கேர்ள்ஸ்க்கு, ப்ளூ வந்து பாய்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை அவங்களுடைய ஹைட், அதை நம்ம லென்த்துன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு அது என்ன படுக்க வச்சு பார்க்குறோம். ஸோ அதனால் அதை வந்து லென்த்துன்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி தான் இந்த க்ரீன் லைன் வந்து 50th சென்டைல், அதுக்கு கீழே இருக்கிறது 15th and 3rd சென்டைல். இந்த கோடு மேலே இருந்துச்சுன்னா 85th and 97th சென்டைலா. ஸோ இந்த கோடுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா 1 இயரில் கிட்டத்தட்ட 75 சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க கேர்ள்ஸு. 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முடியல ஒரு 110 சென்டிமீட்டர்ஸுங்கிறது ஆவரேஜாக. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த 2 லைன் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3rd சென்டைல் இருக்கிற கேர்ள் சைல்டு வந்து கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர்ஸ் இருப்பாங்க 5 இயர்ஸில். 97 சென்டைல், அதாவது ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கிற சைல்டு, நார்மல் பட் ஆனால் அதிகமாக இருக்கிற சைல்டு வந்து 120 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம் வந்து, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நார்மல் ஹைட் ரேஞ்ச் ஃபார் கேர்ள் சில்ட்ரன். அதே மாதிரி பாய்ஸ்க்கும் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது தலையின் சுற்றளவு இண்டிகேட் பண்ணுற க்ரோத் சார்ட்டாக. ஸோ அகெயின் கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. பாய்ஸ்க்கு வந்து ப்ளூ, கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க்னு. ஸோ இதில் நான் இப்போ ஒரு பாய்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற சார்ட்ஸ் இருக்க மாதிரி இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவரேஜ் 50th சென்டைல், இது வந்து 15th சென்டைல் அண்ட் 3rd சென்டைல், அதாவது பிலோ ஆவரேஜ். இது வந்து அபோவ் ஆவரேஜாக 85th சென்டைல் அண்ட் 97 சென்டைலாக. ஸோ இந்த லைன்ஸ்குள்ளே இருந்தால் அது வந்து கம்ப்ளீட்லி நார்மலாக. ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அரௌண்ட் 35 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே ஆரம்பிக்கும் 1 இயர் முடிவில் கிட்டத்தட்ட 45 to 46 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வந்துடும் ஒரு பாய்க்கு. 2 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 48 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இதுதான் வந்து நார்மல். இது ஏன் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் எம்பசைஸ் பண்ணுறோன்னா, பிரெயின் க்ரோத் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும், அதாவது ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் பிரெயின் க்ரோத். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன்னு ஏறுது வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிரும், ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும் பிரெயின் க்ரோத் வந்து. ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் குழந்தைங்களுடைய நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் வந்து பிரெயின் நல்லா வளரும், அவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த க்ரோத் சார்ட்டுடைய சோர்ஸ், அதாவது இப்போது இந்தியாவில் யூஸ் பண்ணுறது வந்து WHO க்ரோத் சார்ட்டுன்னு பேர். ஸோ WHOனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த க்ரோத் சார்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த WHO சைல்டு க்ரோத் ஸ்டாண்டர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது விச் மீன்ஸ் வந்து இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க யூஸ் பண்ணுற க்ரோத் சார்ட் இது. ஸோ இது வந்து வேர்ல்டில் எங்கே போனாலும் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது பொதுவாக யூஸ் பண்ணலாம் இந்த க்ரோத் சார்ட்டை. நான் பர்சனலி இது தான் யூஸ் பண்ணுறது. இந்தியாவுக்குன்னு மட்டுமே வந்து சில க்ரோத் சார்ட் இருக்குது. அது வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் தான், IAP க்ரோத் சார்ட்டுன்னு பேர். கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்தியன் சில்ட்ரனை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ண க்ரோத் சார்ட்டாக. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ USA இல்லாட்டி யூரோப் அங்கெல்லாம் பண்ணிங்கன்னா CDC க்ரோத் சார்ட்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க நார்த் அமெரிக்காவில். ஸோ அந்த CDCங்கிறது வந்து அமெரிக்கன் சில்ட்ரனை வந்து ஆவரேஜ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய க்ரோத் சார்ட்டாக. ஸோ ஜென்ரலாகவே நமக்கு கொஞ்சம் ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கும் யூரோப்பியன்ஸ் ஒரு அமெரிக்கன்ஸுக்கெலாம். ஸோ அவங்களுடைய வெயிட், ஹைட் எல்லாமே கூட தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கண்ட்ரியில் வளரக்கூடிய ஒயிட் பீப்புளுக்கு அந்த க்ரோத் சார்ட் வந்து அப்ளிகபிள். நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இதுதான் அப்ளிகபிளாக. ஸோ நிறைய ஒரு காமனான மிஸ்டேக் என்ன வரும்னா, இப்போ வெளிநாடுகளில் வந்து இந்தியன் சில்ட்ரன் பிறப்பாங்க அங்கே. ஸோ அங்கே வந்து அந்த CDC வெள்ளக்காரங்களுடைய க்ரோத் சார்ட் அப்ளை பண்ணுவாங்க. பார்த்தா அந்த சில்ட்ரன் எல்லாமே ஸ்மாலாக தான் இருப்பாங்க, ஹைட்லேயும் சரி வெயிட்லேயும் சரி. ஸோ நிறைய பேர் லீவுக்கு இப்போ இந்தியாவுக்கு வரும்போது பேனிக் ஆகி வந்து கேட்பாங்க எங்ககிட்ட, ரொம்ப வந்து வெயிட் கம்மியாக இருக்குன்னு. அப்போ வந்து இந்த இந்தியன் க்ரோத் சார்ட்டை தான் நாங்கள் காமிப்போம். ஸோ இதுபடி பார்த்தா அவங்களுடைய குழந்தைகளுடைய வெயிட், ஹைட், ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். வேற இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தைகள் சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பயப்பட வேண்டாம், எஸ்பெஷலி வெளிநாடுகளில் இருக்க பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரோத் சார்ட்டை பற்றி நீங்கள் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது வேறு உங்கள் குழந்தையோட க்ரோத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுனால கீழே போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா.